வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியின் ராஜாக்கள். எப்படி? பூமியின் ராஜாக்கள் பரலோக ராஜ்யத்துல வரும்போது அவங்க மகிமையும் கனத்தையும் கொண்டு வருவார்கள் என்று 26 வசனம் வாசிங்க. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்போ பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் போது இந்த உலகத்தை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கு. இந்த உலகத்துல நீங்க ஆத்ம பாரம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்து ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை கனம் பரலோகத்துல விசேஷமா இருக்கும். என் குடும்பம் நான் மட்டும் போதும், நான் மட்டும் ரசிக்கப்பட்டா போதும், பயங்கர சந்தோஷம். அங்க போய் சும்மா தான் இருக்கணும். அங்க இந்த மகிமை உங்களுக்கு இருக்காது, இந்த கனம் உங்களுக்கு இருக்காது. பூமியின் ராஜாக்கள் உலகத்தார் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சியா ஜீவிக்கக்கூடிய ராஜாக்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான உலகத்தார் விசுவாசிகளாக மாறுகிறார்கள். வீடுகளில் போய் துண்டு பிரதியை கொடுத்து ஆண்டவரை குறித்து சொல்றாங்க, அடி வாங்குறாங்க, துணி கிழிக்கப்படுது, அவமானப்படுறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பிழைக்க தெரியல, அவனுக்கு பாட்டை பார்த்துட்டு போக தெரியல நீ. ஆனா அவங்களுக்கு தெரியும் வேதம் என்னன்னு. இரவும் பகலும் வாசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இரவும் பகலும் 200 தடவைக்கு மேல வாசித்த ஆட்கள் இருக்கிறாங்க. வாசிக்க 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 அவங்களுக்கு தெரியும் எது சத்தியம் நீ. அப்ப இந்த உலகத்துல நீ என்னவன்னு சொல்லிட்டு போ, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நான் வரும்போது எனக்கு நீ அங்க மகிமை இருக்கணும், எனக்கு நீ அங்க கனம் இருக்கணும். அதாவது இந்த உலகத்துல இருந்து நான் அங்க சம்பாதிக்கிறது. ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வெடிக்கக்கூடியதான ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியதான மனுஷனுக்கு உண்டு. 2 ஆத்மா அக்கினியில் இருந்து இழுத்து எடுக்கக்கூடியவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கெட்டுப்போகக்கூடிய ஜனங்களை அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல மகிமை உண்டு, கனம் உண்டு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமானுக்கு என்று 1 கிளாஸ் தண்ணி கொடுப்பீங்களானா அதுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டு. பரிசுத்தவானுக்கு என்று 1 கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்களா அதுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டு. இந்த உலகத்துல கிடைக்காது. உலகத்துல இருக்கும்போது நீங்க சில பாக்கியங்களை, பொக்குஷங்களை, பலனை பரலோகத்துல நீங்க என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கலாம். அது இப்படிதான் பரிசுத்தவான்களுக்கு என்று நீங்க செய்யறது, ஆத்ம பாரத்தோட நீங்க செய்யறது. அடுத்தது என்ன? இயேசுவின் நாமத்திற்கென்று அடிபடும் போது, இயேசுவின் நாமத்திற்கென்று நீங்க வாழும்போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வரக்கூடியதான பாடுகளை சகிக்கும் போது, இவைகள் எல்லாவற்றிற்கும் பலன் அங்க உங்களுக்கு உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையாங்க. 2 இடத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். நீங்க எல்லாம் விசுவாசிக்கணும். 2 இடத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். காணக்கூடிய இந்த உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம், காணாத ஒரு இடத்துலயும் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். நீங்க யோசித்துக்கிடுங்க. எனக்குன்னு சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அடுத்தவங்க கஷ்டப்படும் போது, சபை கஷ்டப்படும் போது ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு இவ்வளவுதான் அப்படி சொல்லி போறீங்கல்ல. கவனிங்க, 2 இடத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். ஒன்று இந்த உலகத்துல, இன்னொன்று அங்க. இந்த உலகத்துல என்ன ஆகிரும்? ஒருவேளை துருபிடிக்க வாய்ப்பு இருக்கு, பூச்சரிக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்க அனுபவிக்க முடியாம சின்ன வயசுலயே மறிச்சு போகக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கு. ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்ப பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அதை திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆனா அதுக்கு மதிப்பு உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இனி இந்த இந்தியாவில் இருக்கிறதே கஷ்டம். ஆனா என்ன ஆனாலும் என் ஆண்டவருக்குன்னு நான் இருப்பேன்னு சொல்லி இருக்குது. பாடுகளை அனுபவித்து ஒருவேளை ஆதி சபையால போல எரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, சிறைச்சாலையில் வைத்து கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை, இல்லை அவமானப்படுத்துகிற சூழ்நிலை எல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் எல்லாம் எனக்கு என் ஆண்டவர் போதும்னு சொல்லி என் நாமத்து நிமித்தம். ஆனால் நான் எக்காரணம் கொண்டும் இயேசு மறுதளிக்க மாட்டேன், எக்காரணம் கொண்டும் நான் கிறிஸ்தவத்தை விட்டு இனி ஒரு மதத்துக்கு சேர மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்துல மிகுந்த பலன் கொஞ்சம் இல்லை. வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பொய்யாய், இப்ப அதான் நடக்குது. பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்படுங்க. அதாவது வேதனையும் கஷ்டங்களும் நெருக்கம்தான், ஆனா அதுலயும் சந்தோஷப்படு. காரணம் அவங்க உலக மனுஷர்கள், மாம்சீக மனுஷர்கள். சில காரியங்களை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் குத்தி சொல்லுவாங்க. ஆனா உனக்கு பலன் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு.
சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரலோகத்திலையும் பலன் இருக்கு, அது மிகுதியா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நீங்க இருக்கும் போதே சம்பாத்தியம் பண்ண வேண்டியதான காரியங்கள் இருக்கு. பிள்ளைக்காண்டி மனைவிக்காண்டி இல்ல, உங்களுக்காண்டி பரலோகத்துல. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான ராஜாக்கள், உலகத்துல இருக்கக்கூடியதான பிரபுக்கள், உலகத்துல இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யவான்கள், உலகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோகத்துல உங்களுக்கு என்ன செய்யணும்? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா அங்க போன பிறகு மகிமை ஒவ்வொரு நபருக்கு ஏற்றபடி வித்தியாசமாக இருக்கும். கனம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாசமா இருக்கும். அங்க போன பிறகு ஐயோ ஒரு 10 வருஷம் எனக்கு கிடைக்காதா, நான் அடிபட்டாது ஏச்சிப்பட்டாது சட்டைகள் கீறி கிழிக்கப்பட்டு குற்றூரான ஒன்றும் ஒரு 10 ஆத்மாவை ஆதாயப்படுத்தியிருக்க மாட்டேனா? இல்லை என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருந்துச்சு, அந்த செல்வத்தை கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து அந்த ஏழைகளை அதன் மூலம் கிறிஸ்துவ பற்றி சொல்லி கொடுத்து கிறிஸ்துக்குள்ளாக இருக்க மாட்டேனா என்று புலம்புவீங்க. ஏன்னா அது நித்திய காலம். அதுக்கு பிறகு மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோன்னு இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 21வது வசனத்தின் முதல் பாகத்தை வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களா இருப்பார். பரலோகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? அவங்க எல்லாரையும் நீங்க நம்பலாம். உனக்கு முன்னாடி ரொம்ப அழகா பேசுவாங்க, பின்னாடி குத்துவங்க கிடையாது. அவங்க உண்மை உள்ளவங்க, அவங்க நீதிமான்கள், உள்ளதை உள்ளதுபடி சொல்லுவாங்க. அப்ப யாரையும் நம்பலாம். கள்ளம் இருக்காது, கபடு இருக்காது. எப்படி? கள்ளம் இருக்காது, கபடு இருக்காது, பொறாமை இருக்காது, சண்டை இருக்காது. அது எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. இப்ப எத்தனை பேரை நம்ப முடியும்? ஒரு நெருக்கத்துல ஒரு உதவி கேட்கும் போது அது இல்லை பாருங்க, இப்பவும் இல்லை, பெரும் எப்பமா கிடைக்கும் அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்துல இப்படி எதுவுமே இருக்கு, நீ எல்லாரையும் நம்பலாம். பரலோக ராஜ்யத்துல போறது எவ்வளவு பெரிய பாக்கியங்கிறது நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரலோக ராஜ்யத்தை ஏன் விரும்புங்கன்னா அங்க தீட்டானது, அருவருப்பானது, அசுத்தமானது, இப்படிப்பட்ட பாவமும் அக்கிரமமும் செய்யக்கூடியதான கசப்பும் வாசியும் வைராக்கியம் உள்ளதான மனுஷர்கள் அங்கு பிரவேசிக்க மாட்டாங்க. அங்க உள்ளவங்க சுத்தவான்களா இருப்பாங்க, சத்தியவான்களா இருப்பாங்க, யதார்த்தவான்களா இருப்பாங்க. அவங்கள நம்பலாம், நம்பிக்கைக்கு மேல நம்பிக்கை வைக்கலாம். அப்ப அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அங்க அருவருப்பான எதுவுமே உள்ள வராது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும். என்ன? அங்க கொடுமையே இருக்காது. இங்க எப்படி? இதேன்னு ஒரு காரியங்களை தப்ப கண்டிக்கும் போது அது வைராக்கியமா வர்மம் போல உள்ள இருக்கு. அப்போ ஒண்ணுமே முடியாட்ட கெடுத்தாது 2 வார்த்தை பேசிடும். ஆனா அங்க எப்படி? அப்படி எதுவுமே இருக்காது. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எப்படி? அங்க அழிவு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, பாசி இருக்காது, அப்படி எதுவுமே அங்க இருக்காது. 20வது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பாருங்க அந்த வார்த்தையில எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. துக்க நாட்கள் இந்த உலகத்துல பாருங்க, ஏதேனும் ஒண்ணு எப்பமாவது ஒண்ணு வந்து நின்று அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டு போகுது. ஆனா கிருபை மாறாது. உங்களை அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளே. அப்ப அந்த கரம் ஒரு காலம் மாறாது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் கூடும்போது என்ன சொன்னாரு? என் நாமத்து நிமித்தம் அநேக பாடுகள் பட வேண்டியது இருக்கு. என்ன சொல்றாரு? நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நோக்கி எருசலேமை நோக்கி வரும்போதே பிடிச்சி இடிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் நீர் தானே சொன்னீர்னு சொன்னா, சொன்னது உண்மைதான், இடையில அனுபவி. அப்புறம் ராஜாக்கள் சீசருக்கே நீ போகணும், அறிவிக்கணும். ஆனா போகும்போது என்ன ஆகுது? கப்பல் உடையுது, இரவும் பகலும் தண்ணியில கிடக்குறாங்க. அவன் சொல்றது ஒண்ணுதான் நடக்கும், இடையில பாடுகள். ஆனா அங்க பாருங்க, உங்களுக்கு துக்கமே இருக்காது, நோய் இருக்காது, வியாதி இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, வலி இருக்காது, வேதனை இருக்காது. துக்கங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு ஃபுல் ஸ்டாப். வலி, வேதனை, ஏமாற்று, இப்படிப்பட்டதான வரக்கூடியதான அந்த பாரங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபுல் ஸ்டாப். பரலோக ராஜ்யத்தை சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மகிமையும் விசேஷமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க விருந்துண்டு. அங்க என்ன உண்டு? விருந்துண்டு, பந்தி இருப்பார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து
ஆண்டவரே இயேசுவே தேவன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிரியமா ஜீவிக்கிற ஜனங்கள் பரலோகத்துல வருவாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே இப்படி சொல்லக்கூடியதான பரிசுத்தவான்களோடு கூட எப்படி இருக்கும் வந்திருக்கிற ஒரு பாக்கியம். அங்க அழகான ஒரு வார்த்தை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட அவங்க பக்கத்துல இருந்து பேசி பேசி சாப்பிடக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஆனா வேதத்துல அங்க என்ன இருக்கு? விருந்துங்கிறதான ஒரு காரியம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. இது முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதாவது கல்யாண வீட்டுல திராட்சைப்பழ ரசம் தீந்து போகுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறாரு. குடிச்சவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க. டே மனுஷா, கடைசிலையா ரொம்ப நல்லதை கொடுக்குறா, அது முதலெல்லாம் கொடுத்துருக்கணும்னு. ஏன்னா அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனாலே அற்புதமாக உருவாக்கப்பட்ட திராட்சை ரசம். அப்படியானால் அங்க எப்படி இருக்குமா? இப்போ இருக்கக்கூடிய இந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களோட கூட பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணுவேன். அப்ப அங்க பானம் பண்ணக்கூடிய காரியம் இருக்கு. விருந்து பானம் பண்ணக்கூடியது. 78வது சங்கீதம் 24, 25 வசனங்களே வாசிங்க. என்னுடைய நோக்கத்தை சொல்றேன். என்ற நோக்கம் நீங்க பரலோகத்தை விரும்பும், அது மட்டும்தான். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி, எப்படி மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியம், வானத்தின் அப்பம், தூதர்களின் அப்பம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். பாருங்க என்ன சொல்லப்பட்டு, தூதர்களின் அப்போ பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்கு? மன்னா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். எப்படி நதி இருக்கு? நதி என்று சொல்லும் போது தண்ணி, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல ஹைட்ரஜன், ஆக்சிஜன், H2O அது இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உயிரினங்கள் உருவாகும் சொல்றாங்க. அப்ப நதி என்று சொல்லும் போது அங்க அநேக காரியங்கள் உண்டு. நகரத்து வீதியின் மத்தியிலும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதாவது நதியில தான் இரு கரையில மரம் இருக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பரலோக ராஜ்யத்தை நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நகரத்தின் வீதியில், நகரத்து வீதியின் மத்தியிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும். நதி அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதா இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆசனத்திலிருந்து நதி போகுது. அதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த நதி போகுது. அது வரைக்கும் இரு புறங்களிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. எப்படி இருக்குமா? இரு புறங்களிலுமே. அப்போ நாடு என்று சொல்லுறோம், நகரம் என்று சொல்லுறோம், நதி என்று சொல்லுகிறோம், ஜீவ விருட்சங்கள் உள்ளதான ஜீவ கனி கொடுக்கூடியதான மரம் என்று சொல்லுகிறோம். அது இருக்கும்போது எப்படி இருக்கும்? வெறும் தங்கம் மட்டும் அங்க இல்ல. நதி அதாவது நகரத்தின் வீதியின் மத்தியிலே என்ன இருக்குமா? மரம் இருக்கும். நதியின் இரு கரைகள்ல என்ன இருக்குமா? மரம். அது என்ன தரும்? ஒவ்வொரு மாதம் 12 மாதமும் 12 விதமான கனி தரக்கூடிய. வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த மாதம். அப்ப இங்க இருக்கிறது மாதிரியும் ஒவ்வொரு நாளுங்கிற ஒரு காரியம் இருக்கு. அதாவது நித்திய காலமா இருந்தாலும் அங்கேயும் மாதம், இயர் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அந்த மாதங்கிறது இல்லாம இருந்தா கரெக்டா அந்த மரம் ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன தராது? ஒரு புதிய கனி தராது. அப்போ இந்த உலகத்துல நீங்க இருக்கிறத காட்டிலும் இன்னும் பல மடங்கு, பல 1000 மடங்கு ஆசீர்வாதமான ஆச்சரியமான முறையில தான் நீங்க அங்க இருப்பீங்க. சலிப்புள்ள இடமே அது இல்ல. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அப்போ ஆண்டவர் எந்த ஒரு காரியமே பிரயோஜனம் இல்லாததை, கைவேலை இல்லாமல் செய்யப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வைக்க போறது இல்லை. அப்போ அந்த மரத்தினுடைய இலைகளுக்கு என்ன தன்மை இருக்கா? குணமாக்கக்கூடிய தன்மை. அப்போ அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. கனி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். இலைக்கும் ஒரு தன்மை இருக்கா? அது குணமாக்கக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 11 14 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. இது மிருகங்கள், ஜீவராசிகளை பற்றியுள்ள காரியம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏற இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. பாருங்க, முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு?
வெண்குதிரை. அப்ப அது எங்க தான் இருக்கு? பரலோக ராஜ்யத்தில் வெண்மையான குதிரை இருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய சிரசின் மீது அநேக கிரீடங்கள். அது எப்படி கற்பனை பண்ணி பார்க்க எனக்கு முடியல. இந்த உலகத்திலே ராஜாக்களுக்கு அநேக கிரீடங்கள் உண்டாம். அது எப்படி என்றால், தனக்கென்று ஒரு கிரீடம் இருக்கும் ஆசனத்தில் இருக்கும்போது, அது போக யுத்தத்துக்கு ஒரு நாட்டை எதிர்த்து போகும்போது அந்த நாட்டினுடைய அந்த ராஜாவை வீழ்த்தும் போது அவனுடைய கிரீடத்தை சூடிக்கொண்டே அங்கிருந்து இங்க வருவாங்க. அப்படி ஒரு ராஜா பல தேசங்களை ஜெயிக்கும் போது அந்தந்த இடத்துல உள்ள ராஜாக்களை கொன்று அவருடைய கிரீடங்களை சூட்டி. அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒரு ராஜாவுக்கு அநேக கிரீடங்கள் இருந்திருக்கு. அவருக்கே வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். எப்படி பரலோகத்துல என்ன இருக்கு? சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப பரலோகத்துல வெள்ளை குதிரைகள் இருக்கு. என்னுடைய நோக்கம் ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன். நீ போய் பாத்தியாயான்னு கேட்டா இல்லைன்று. ஆனா வேதம் சத்தியம். அந்த வேதத்தை எடுத்து உங்களுக்கு ஆசைகளை அதிகப்படுத்துறது. உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நான் பரலோகம் போகணும் அதுக்காண்டான். அப்ப அங்க அநேக வெள்ளை குதிரைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டு 18ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. அங்கே கேருபீன்கள் இருக்கு என்று சொல்லப்பட்டு வாசிங்கள். கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேருபீன்கள். தேவன் கேருபீன்களை பயன்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்ப சேராபீன்கள் எங்க இருக்கு? பரலோகத்துல உண்டு. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க. அங்க 1000 தூதர்கள் என்று சொல்லப்பட்டு வாசிங்கள். 1000-10,000 தேவ தூதரனிடத்திற்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1000-10,000. அப்படியானால் அதனுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமான தேவ தூதர்கள் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. அப்ப குதிரை இருக்குன்னு வருது, கேருபீன்கள் இருக்கு, சேராபீன்களும் அங்க உண்டு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1000 தூதர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது ஜீவன்கள் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-8 வரையில வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அப்போ அங்க என்ன இருக்கு? வானவில் இருக்கு. வானவில் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அங்க பரலோகத்துல என்ன உண்டு? வானவில் உண்டு. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. பாருங்க, மின்னலும் இடிமுழக்கமும் இருந்தா மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க என்ன இருக்கு? வானவில் இருக்கு. அங்க என்ன இருக்கு? இடிமுழக்கங்கள், மின்னல். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அப்ப இங்க எப்படி நமக்கு கொஞ்சம் விளக்கெல்லாம் கொளுத்தி வைப்பாங்களோ அதே போல அங்கேயும் தீபங்கள் இருக்கு. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும். அப்ப சிங்கத்திற்கு ஒத்த ஒரு ஜீவன் இருக்கு, ஆனா கண்களால் நிறைஞ்சிருக்கு, சிறகுகள் இருக்கு. இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மிருகம், கேருபீன்கள், சேராபீன்கள், 1000-10,000 தூதர்கள், அடுத்த என்ன? ஜீவன்கள். அப்போ மிருகங்கள்னு சொல்லி ஒட்டுமொத்தம் போட்டு ஏன் இந்த மிருகங்கள் அங்கே இருக்கணும்? என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனா வேதம் ஒரு காரியம் சொல்லுது. 148ஆவது சங்கீதம் 10-12 வரையில வசனங்களை வாசிங்க. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே. எப்படி மிருகங்களே என்று சொல்லப்பட்டிருக்கு? காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, ஊரம் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே,
பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதற் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை துதியுங்கள். இப்போ மிருகங்களுக்கு துதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது எப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் தெரியும், கழுதையும் பேசுச்சு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே. அப்ப அங்க மிருகங்கள் இருக்கு, என்ன யூஸ் அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா துதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. 150வது சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எப்படி? சுவாசமுள்ள யாவுக்கும் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டு வச்சிருக்காரு. கண்டிப்பா அங்க அது துதிக்குங்கிற ஒரு நம்பிக்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இந்த வசனத்தை ஏன் இங்க எடுத்தோம்னா, தேவனே ஆட்டுக்குட்டியான ஒரு கொத்து சொல்லப்பட்டிருக்கு, மெய்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கு, கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டு. அப்போ ஆட்டுக்குட்டியானவரை தேவனே ஒரு மெய்ப்பனுக்கு ஒத்து சொல்லப்பட்டு. ஆடுகளை பாருங்க, அறிவுல குறைஞ்சுதான் இருக்கும். ஆனா நல்ல மெய்ப்பனா இருந்தா ஆடுகளுக்காக என்ன செய்யறான், எங்க புல்லு இருக்கு, எங்க தண்ணி இருக்கு, இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா கொண்டு போறான். அந்த ஆடுகளுக்கு ஒரு கஷ்டமே இருக்க. கடைசி நைட் ஆகும்போது அதுக்கு பாதுகாப்பா என்ன செய்யறாங்க, அதை ஒரு இடத்துல வச்சு பூட்டுறாங்க. அதாவது தேவனை இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நாம் பரலோக ராஜ்யத்துல ஆட்டுக்குட்டியானவர், மேய்ப்பர், மேய்க்கக்கூடியவர் என்று. அப்போ நிச்சயமாக அங்க போகும்போது நம்மளை எப்படி செய்வாரு, கண்ணின் கண்மணி போல பாதுகாப்பார். எப்படி? கண்ணின் அந்த கண்மணி போல பாதுகாக்கக்கூடியவர். ஒரு கஷ்டமும் இல்லாம நம்மளை பாதுகாப்பார். இந்த உலகத்துல அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன பெயரிட்டிருக்காங்க, இம்மானுவேல். ஏன் இம்மானுவேல்னு பெயரிட்டாங்க? இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது அவரை அண்டினதான யாருக்கும் ஒரு குறவுமே இல்லை. நீ யாரையான்னு கேட்டா நான் லேகியோன்னு சொன்னேன். ஏன் 16,000 பிசாசு எனக்குள்ள இருக்கு, விலங்கு போட்டாலும் விலங்கெல்லாம் தெரிச்சிருது, மக்கள் கிட்ட போ பயந்தாங்க. அந்த மனுஷனே ஆண்டவர் விடுவிச்சார். 3 நாளா இருக்கிறாங்க, கன்வென்ஷன் மாதிரி ஆண்டவர் கூட இருக்கிறாங்க, சாப்பிட ஒண்ணுமே இல்லை. அந்த மக்களுக்கு பசி வந்து போச்சு, 5 அப்பந்தான் இருந்து மீன் இருந்துச்சு, 5000 பேருக்கு கொடுத்துட்டாரு. யாபிருங்கிற மனுஷன் இருக்கான், குழந்தை ஒண்ணுதான் இறந்து போச்சு, என்ன வச்சுக்கவான் குழந்தை உயிரோட. அப்படி இந்த உலகத்துல இம்மானுவேல் என்ற பெயரோடு வந்தாரு. அவர் உயிரோட இருக்கும் போது அவரை அண்டின எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்தார். வந்துட்டு போன யாருக்கும் ஒண்ணுமே குறைவுபடவே இல்லை. அப்ப தேவன் பரலோகராஜ் நமக்கு எப்படி இருப்பார், நம்மளோடு கூட இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எப்படி? பரலோகத்துல தேவன் நம்ம கூட இருப்பார். மோசே ரொம்ப விரும்பின ஒரு மனுஷனா. அதாவது தீர்க்கதரிசிகள் குறை சொன்னாங்க, மோசையெல்லாம் பெரிய பரிசுத்தவானான்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட நான் முகமுகமா பேசினேன் நீ, ஆனாலும் கூட அந்த மோசைக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை. அப்ப சொன்னாரு, டே என்ன பாரு, நீ என்னை பார்த்தா நீ இருக்க முடியாது, என் பின்புறத்தை மட்டும் பார்த்துக்கிட்டார். ஆனா பரலோகத்துல பாருங்க, பிதாவை பார்க்கலாம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், அவர் நம்ம கூட இருப்பார். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து என்ன சொல்லப்பட்டு, தேவன் தாமே அவர்கள் கூடவே இருப்பார், இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவள் தேவனாயிருப்பார். அப்படி இருக்கிறதுனால என்ன பிளஸ் பாயிண்ட்? அடுத்த வசனம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அங்க வலி இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, நோவு இருக்காது, நொம்பலம் இருக்காது, நோய் இருக்காது, வியாதி இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, மனபாரம், கவலை, சஞ்சலம், துக்கம் இவளுக்கு இடமே இருக்காது. இனி மரணமும் இல்லை. அதாவது சாகக்கூடிய மனுஷனுக்கும் சாக விருப்பமே இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கிறேன். அங்க மரணமே இருக்காது. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. அப்ப ஆண்டவருக்கு தெரியுது பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு அலறுதல் இருக்குன்னு. பரிசுத்தமா இந்த உலகத்தை வாழ்ற ஜனங்களுக்கு வேதனை நெருங்கும் போது வேதனை பொறுக்க முடியாம அவங்க அலறாங்க. அடுத்தம் பார்த்து சொல்லுவோம், ஏன்டா நீ கத்தான்னு. உனக்குள்ள கஷ்டம் அவனுக்கு இருக்காது. ஆனா ஆண்டவருக்கு தெரியுது, இந்த உலகத்துல அலற வரைக்கும் செய்யறாங்க பரிசுத்தவர்கள். ஆனா அங்க என்ன இருக்காது, அலறுதல் இருக்காது, வருத்தமும் இல்லை. வருத்தம் இருக்கு. இங்க நிறைய காரியத்தினால ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி குடும்பம் ஆகுறான். குடும்பம் ஆன பிறகு பிள்ளைங்கள்னால வருத்தம், மனைவினால வருத்தம், புருஷனால வருத்தம். அப்போ வருத்தங்கிறது மனுஷனுக்கு வைக்கப்பட்ட ஒரு பங்கா இருக்கு.
அதனதன் நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும்னு சொல்லப்பட்டு. அப்போ பாடுகள் உண்டு. ஆனா ஆண்டு அங்க என்ன சொல்றாரு? கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, மரணம் கிடையாது, வருத்தமும் கிடையாது. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, அப்போ ஆட்டுக்குட்டியானவர் மெய்ப்பர் என்று சொல்லும் போது கூடவே இருந்து எவ்வளவு விசேஷமா நடத்துறாருன்னு பாருங்க. பரலோக ராஜ்யம் என்று நம்ம சொல்லும் போது அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக, நம்ம நினைச்சு பார்க்க கூடாதான காரியங்கள் அங்க இருக்கு. செய்ய வேண்டியது என்ன? அது அதிகமாய் வாஞ்சிக்கும். கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் வாசித்துட்டு பரலோகத்துக்குள்ள காரியம் முடிஞ்சு போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 10-23 வரையில வசனங்களை வாசி. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அப்ப பரலோகம் எப்பவுமே பிரகாசமாகவே இருக்கும். அந்த பிரகாசத்துக்கு ஒரு குறவுமே இருக்காது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. அப்போ என்ன? பெரிய உயரமான மதிலும் அங்க ஒவ்வொரு திசைக்கும் 3 வாசல்களும் அங்க உண்டு. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். யாரு வரப்போறா? நம்மள பரிசுத்தவான்களை தவறன்னா அங்க யாரும் வரப்போறது இல்லை. ஆனாலும் பாருங்க, எப்படி வாசல்கள செக்யூரிட்டி இருக்கிறாங்களோ அதே போல அங்க யார் இருப்பா? 12 தூதர்கள் இருப்பாங்க. அங்க வேற யாரும் உள்ள வர முடியாது. அங்க யாருமே வர முடியாது. ஏன்னா 2 தான் இருக்கும். உங்களுக்கு ஒட்டுமொத்த மாற்றம். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம், பாதாளம் தான் இருக்கும். பாதாளம் குண்டுல இருந்து யாராவது எழும்பி வர முடியுமா? முடியவே முடியாது. அது எப்படி? ஆழமான குண்டு போய்கொண்டே இருக்குன்னு தான் சொல்லப்பட்டு பாட்டம்லெஸ் பிட்டும்பாங்க. அப்படின்னா அதுக்கு அடிப்பாகங்கிறது கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த பாகம் எரிஞ்சு இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த தரங்கிறது இன்னும் ஆழமாக தான் போகும். அப்போ தரங்கிறது எரியும் போது இன்னும் ஆழமாக தான் போகும். அப்போ அதுக்குன்னு சொல்லி நிரந்தரமான ஒரு பேஸ் கிடையாது. அது எரிஞ்சு கீழ் நோக்கி தான் போதும். பாட்டம்லெஸ் பிட்டும்பாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்து யாருக்காவது பரலோராஜ்யம் வர முடியுமா? வரவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்றாரு? எப்படி இந்த உலகத்தை நீங்க கற்பனை பண்றீங்களோ, எப்படி இந்த உலகத்தை விட முடியாம இருக்கிறீங்களோ, அங்கேயும் உங்களுக்கு விட மனசே வராது. அதாவது நிறைய மக்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தி பண்ணியிருக்காரு. எப்படின்னா அந்த சாகக்கூடிய கண்டிஷன்ல இருப்பாங்க. கடைசி நேரத்துல என்ன செய்வாங்க? ஆண்டவர் இறக்கத்தை பெற்று மறுபடி உயிர் கிடைக்கும். அதாவது கிரிட்டிக்கல்ல இருந்து செத்தாங்கன்னே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேருடைய அனுபவத்துல சாட்சியா நிறைய காரியம் சொல்லியிருக்காங்க. நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், பரலோகத்துக்கு போயிட்டு. அதுல ஒரு மனுஷனுடைய சாட்சியை நான் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்து. ஒரு 22 வயசான பையன், அமெரிக்காவில் ஒரு பையன், கிட்டத்தட்ட இறந்துட்டானே ஒரு கண்டிஷன். அப்போ அந்த அவனுடைய சாட்சியில் அது எப்படி வருதுன்னா, பரலோக ராஜ்யத்தில் இருந்து மறுபடி உயிர் கிடைச்சி இங்க இதுக்குள்ள ஆகும்போது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பூலோகம் அவனுக்கு எப்படி அசுத்தம் நிறைஞ்சதும் மூச்சு முற்றுது மாதிரியும் ஒரு அருவருப்பான ஒரு இடம் போல அவனுக்கு இருந்துச்சான். அந்த சரீரத்தோட கூட அந்த ஆத்மா ஒட்டுக்கூடிய அந்த நேரம் அவனால எப்படி உணர முடிஞ்சிச்சுன்னா, பரலோகத்துல இருக்கக்கூடிய தரிசனங்களை கண்டுட்டு அதுக்கு பிறகு அவனுடைய உயிர் மறுபடியும் அந்த உடலை சேரக்கூடிய அந்த நேரத்துல அவனுக்கு எப்படின்னா, அந்த உலகத்துக்குள்ள அவன் வரும்போது அவனால மூச்சு விட வரைக்கும் கஷ்டமா இருந்த மாதிரி, ரொம்ப ஒரு கஷ்டம். அதாவது இப்ப நல்லா இருக்கும், டக்குன்னு நம்மளை தூக்கி நல்ல புகை, அதாவது வண்டியில சில வண்டிகள்ல இருந்து வரும் கருன்னு புகை வரும், ஃபேக்டரியில இருந்து வரும் புகை, அப்படிப்பட்ட கட்டியான புகை மட்டும் உள்ள ஒரு ரூமுக்குள்ள உங்களை தள்ளுனா உங்களுக்கு மூச்சு முட்டி எப்படி அதிகமா இருக்கும்? இல்லை எவ்வளோ கஷ்டமா உணர்வீங்க. அதை போல அங்க போயிட்டு மறுபடி ஒரு இறக்கம் கிடைச்சி இங்க அனுப்பப்பட்டதான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் உணர முடிஞ்சு, இந்த உலகத்தை காட்டிலும் பரலோராஜ்யம் அவ்வளோ சுத்தமாட்டும் சாஃப்டாகவும் மென்மையாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கு. இந்த உலகம் மூச்சு முட்டினது மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு சுமை போல. இந்த சரீரமே எனக்கு எப்படி இருக்கு? ஒரு போர்வை போல. அதான் ஆவிக்குரியவங்க சொல்லிட்டாங்க, இது ஒரு போர்வை, கஷ்டமா இருக்கு, என்னைக்கு இதுல இருந்து நான் வெளியில வருவேன். ஏன்னா அந்த அனுபவங்கள் அடைஞ்சவங்களுக்கு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னானாலும் இந்த உலகத்துல இருக்கணும், என்னானாலும் இந்த உலகத்துல இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, டே உனக்கு தெரியாம என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கிற? நீ பரலோகத்துக்கு நீ போனியா, நீ நினைப்ப, ஐயோ எப்பண்டா சீக்கிரம் செத்துருப்பேன், அப்ப மேலே வந்திருக்கலாமே. ஏன்னா இது ஒரு போர்வை போல, இது ஒரு துக்க வஸ்திரம் போல அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. வாசிங்க. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு
ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. பாருங்க, கைவேலை இல்லாமல் கட்டப்பட்டதான நகரம் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, மதிலையே ஆண்டவர் எப்படி கட்டுறாரு? வச்சிர கல்லால மதில ஆண்டவர் இவ்வளவு அழகுபடுத்தும் போது, அப்போ நீங்க தங்கக்கூடிய அந்த தேவன் தங்கக்கூடிய அந்த மாளிகை, அந்த மாளிகைக்குள்ள இருக்கிற ரூம், இப்போ அந்த அறைக்குள்ள நீங்க இருக்கும்போது அந்த அறை எவ்வளவு அழகா இருக்கும். மதிலே எப்படி இருக்கு? வச்சிர கல்லால் கட்டப்பட்டு இருக்கிறது. நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொன்னா இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும். பாருங்க, மதில்னா மேல் நோக்கி இருக்கும், அஸ்திபாரம்னா கீழ் நோக்கி இருக்கும். அந்த அஸ்திபாரத்துக்கு ரத்தின கற்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிருக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல் சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. பாருங்க, ஆண்டவருடைய அந்த கலைத்திறனை பாருங்க. இப்போ படிப்பாங்க, பிஆர்க் படிப்பாங்க, ஆர்கிடெக்சர், கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய கலை நயத்தை பாருங்க. அஸ்திபாரத்தை ரத்தினக்கல், மதில்களை வச்சிரக்கல், அதுக்கு பிறகு வாசல்கள்ல முத்து வைக்கிறார். இது எல்லாமே விலை மதிக்க முடியாது. அப்போ அந்த உள்புறம் இருக்கக்கூடியதான் நம்ம தங்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு மகிமையா இருக்குங்கிறத கற்பனை பண்ணிக்கிடுங்க.